ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்துக்கான வைகுண்ட ஏகாதசி. அதுவும் வருஷத்துல 2வது முறையாக வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. வழிபட வேண்டிய நேரம், செய்ய வேண்டிய பூஜை முறைகள்னு சொல்லி எக்கச்சக்கமான பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன மாதிரி பூஜைகள் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்கள் 12 மாதங்கள்ல நமக்கு ஒரு மாதமும் 2 ஏகாதசி திதிகள் வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி. ஏகம்னா 1, தசம்னா 10. திதிகள்ல 11வது திதியாக வரக்கூடியதுதான் இந்த ஒரு ஏகாதசி. ஏகாதசி அப்படின்னாலே ஏற்றத்தை தரக்கூடிய விரதம் அப்படிங்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர். ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பெருமாள் திருமாலை நாம மனசார பிரார்த்தனை பண்ணும்போது வாழ்க்கையில எக்கச்சக்கமான இறக்கங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தடைபட்டு ஏற்றங்களாக மாறக்கூடிய விரதமாக இந்த ஏகாதசி விரதத்தை மாத்திக்கலாம். இதுவரைக்கும் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் அடைஞ்சது கிடையாது. எதை தொட்டாலும் தோல்வி, ஏனோ தானோன்னு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது உங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான ஏற்றங்களை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். அதுதான் ஏகாதசி விரதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிமை. இந்த வருடம் 2025ல ஜனவரி மாதம் ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்துச்சு. இப்ப இந்த வருஷத்தோட இறுதி பகுதி டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு வைகுண்ட ஏகாதசி வருது. ஒரே வருடத்துல 2 வைகுண்ட ஏகாதசி வருதே அப்படிங்கிற குழப்பம், ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை தான் நாம வைகுண்ட ஏகாதசியா கணக்குல எடுத்துக்கிறோம். இந்த வருடம் 2025ல ஜனவரி மாதத்துல ஒரு மார்கழி வளர்பிறை ஏகாதசியும், வருஷத்தோட இறுதி பகுதியா இருக்கக்கூடிய டிசம்பர் மாசத்துல ஒரு மார்கழியோட வளர்பிறை ஏகாதசியும் வருது. அதுதான் 2 முறை நமக்கு வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷம் வந்ததற்கான முக்கியமான நோக்கம். வருஷத்தோட ஆரம்பத்துல இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசியை வழிபட தவறவிட்டவங்களுக்கும், சொர்க்கவாசலை கண்குளிர பார்க்காம தவறவிட்டவங்களுக்கும் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் டிசம்பர் 30ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி. எல்லா விரதங்களும் ரொம்ப உயர்வான விரதங்கள் தான். பெருமாளோட ஆசீர்வாதத்தை பெற வேண்டி நம்ம கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் இந்த ஒரு ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில ஆரம்பித்து துவாதசி திதியில நிறைவு செய்ய வேண்டிய விரதமாம். இது மூலயமா நம்மளோட பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதமாக இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். வருஷத்துல மொத்தமா நமக்கு 24ல இருந்து 25 ஏகாதசி வரும். ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி அப்படிங்கிறது கணக்கு. அந்த எல்லா ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது பெருமாளோட அனுகிரகத்தை நீங்க பரிபூர்ணமா பெற முடியுமாம். அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3:51 தான் ஏகாதசி திதி பிறக்குது. அது மறுநாள் டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:34 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நாள் முழுக்க பகல் முழுக்க ஏகாதசி திதி தான். கோவில்ல பரமபத வாசல்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சொர்க்கவாசல் திறப்பு திங்கட்கிழமை நடக்குமா இல்ல செவ்வாய்க்கிழமை நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். திங்கட்கிழமை கண்டிப்பான முறையில, அதாவது டிசம்பர் 29ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு நடக்காது. ஏன்னா அப்ப ஏகாதசி திதியே பிறந்திருக்காது. செவ்வாய்க்கிழமை இரவு விடிந்தால் புதன்கிழமை இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அதாவது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நேரத்திலேயோ இரவு ஒரு 10-11 மணி நேரத்திலேயோ தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது நடக்கும். திருப்பதி, ஸ்ரீரங்கம் இது மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள்ல செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 30ஆம் தேதி இரவு ஒரு 10-11 மணிக்கு மேல நீங்க சொர்க்கவாசல் திறப்பை பார்க்க முடியும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு மேலதான் நமக்கு ஏகாதசியே பிறக்குது. வீட்டுல பூஜை செய்யக்கூடிய நேரம் டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல நீங்க பூஜை பண்ணிக்கலாம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன மாதிரி பூஜைகள் பண்ணலாம்? மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இது மாதிரி எல்லா அவதாரங்களையும் நீங்க வீட்டுல வழிபாடு செய்யலாம். குறிப்பா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை நீங்க தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வீடுகள்ல அனந்த சயனத்துல இருக்கக்கூடிய
அந்த மகாவிஷ்ணுவோட புகைப்படம் எல்லார் வீடுகளிலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த அனந்த சயன கோலத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நீங்க தரிசனம் பண்றது கூடுதல் சிறப்பு. பெருமாளுக்கு பிடிச்ச நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். துளசி தீர்த்தம் சின்னதா ஒரு கிண்ணத்துல தண்ணீர் பிடித்து வைத்து அதுல துளசி இலைகளை போட்டு பச்சை கருப்பூரத்தையும் சேர்த்து நீங்க மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். இதுதான் வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப எளிமையாக நீங்க வீட்டுல வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. நிறைய பேரு ஏகாதசி அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி காலையில ஏகாதசி பிறந்ததுக்கு பிறகு எந்த விதமான உணவும் எடுத்துக்காம உபவாசம் இருந்து சொர்க்கவாசலை பார்த்துட்டு வந்து அவங்க விரதத்தை முடிப்பாங்க. அப்படி பண்ணாலும் சரி, அதுக்கு உடல் ஒத்துழைக்காதவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு நீங்க விரதத்தை கடைபிடிச்சாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது கோவில நடக்கும். உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல வைகுண்ட ஏகாதசிக்கான விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க வீடு பக்கத்துடைய பெருமாள் கோவில்கள்லையோ இல்ல திருப்பதி ஸ்ரீரங்கம் மாதிரியான கோவில்கள சொர்க்கவாசம் நடக்குது, அங்க போய் நாங்க பார்க்க போறோம் அப்படின்னாலும் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க கோவிலுக்கு போயிட்டு நீங்க காத்திருக்கலாம். சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பிறகு அதை கண்குளிர பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் துவாதசி அதாவது ஏகாதசி முடிஞ்சு துவாதசி ஆரம்பிக்குதுல்ல, அப்ப பெருமாளுக்கு வந்து விரதம் பண்ணி அவருக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து வைத்து நீங்க உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய, அதுவும் 2வது முறை வந்திருக்கக்கூடிய ஏகாதசிய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. நிறைய இடங்கள்ல இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அதிகாலையும் நடக்கலாம். ஏன்னா 3:51 தான் உங்களுக்கு ஏகாதசி பிறக்குது. அதிகாலை 5:45 கூட உங்களுக்கு வந்து சொர்க்கவாசல் திறப்பு நடக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கவாசல் திறப்பு அந்த பரமபத வாசல் திறப்பு எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க பூஜையை பண்ணிக்கோங்க. இதுதான் ஏகாதசி விரதத்தை முழுமையா கடைபிடிக்கிறதுக்கான வழிபாட்டு முறை. அதே மாதிரி ஏகாதசி விரதம் அன்னைக்கு கண்டிப்பான முறையில தானங்கள் செய்யறத நீங்க வழக்கமா வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில ஏகாதசி வந்திருக்கிறதால தோரம் பருப்பை நீங்க தானமா கொடுக்கலாம். ஏற்றங்களை தரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதால பெருமாளுக்கு உகந்த எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ரோட்ல சாப்பாட்டுக்கு இல்லாம வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் கண்டிப்பா நீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் திறக்கிறதுக்காக கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க உங்களை மாதிரியே நிறைய பேரு சொர்க்கவாசல் அதாவது பரமபத வாசல் திறப்புக்காக காத்திருப்பாங்கல்ல. அப்படி எவ்வளோ பக்தர்கள் விடிய விடிய கண் விழித்து காத்திருப்பாங்க. அவங்கள யாராவது ஒரு 5-10 நபர்களுக்கு உங்க கையால் எடுத்து வைக்கக்கூடிய பிரசாதம், அது கொழுக்கட்டை, சுண்டல், சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பானகம், இது மாதிரி என்ன பொருட்கள் கொடுக்க முடியுமோ அதை இரவு நேரத்துல ஒரு 5-10 நபர்கள் 10 பக்தர்களுக்கு உங்க கையால் நீங்க பிரசாதமாவோ இல்ல அன்னதானம் மாதிரி போடுறோம் அப்படின்னாலும் கோவில நீங்க அன்னதானமா போடும்போது வரக்கூடிய பக்தர்கள் அதை சாப்பிடுவாங்க. விடிய விடிய கண் விழித்து சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அதை கண்குளிர பார்க்கக்கூடிய அந்த சமயத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த அன்னதானத்து மூலியமாவோ இல்ல பிரசாதங்களுடைய பொருட்கள் மூலியமா அவங்க சாப்பிடும்போது அதுக்கான புண்ணிய பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். சொர்க்கவாசல் அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விடிய விடிய கண் விழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதற்காக தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறதோ எந்த விதமான புண்ணியத்தையும் ஏற்படுத்தாது. பெருமாளோட நினைவாக மகாவிஷ்ணுவோட நாமங்களை சகசநாமங்களை விஷ்ணு சகசநாமத்தை நீங்க பாராயணம் பண்ணும்போது அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி 30ஆம் தேதி வருது. அடுத்தது 31 முடிந்து புது வருடம் ஜனவரி 1, 2026 அடுத்த ஒரு நாள்லயே பிறக்க போகுது. இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசியை இந்த முறையில நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வழிபடும் போது பிறக்கக்கூடிய புது வருடம் புத்தாண்டு எக்கச்சக்கமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது கூட வாழும் போதே சொர்க்கத்தை பார்க்கறதுக்கான யோகத்தை பெருமாள் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. வழிபட வேண்டிய நேரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.